வெண்முரசு. கிராதம் 46. வாசிப்பது சந்தீப். இந்திரனின் படைகள் அமராவதியைச் சூழ்ந்து அதன் கோட்டைகளைத் தாக்கி 8 வாயில்களையும் உடைத்து உட்புகுந்தன. கோட்டையென அமைந்த பெரும்பாறைகள் நிலைபெயர்ந்து சரியும் அதிர்வில் தன் கையிலிருந்த மதுக்கிண்ணத்தில் சிற்றலை எழுந்ததைக் கண்டுதான் அமராவதி வீழ்ந்தது என்று விருத்திரன் உணர்ந்தான். அப்போதும் எழ முடியாமல் ஏவற்பெண்டிரை நோக்கி பிறிதொரு கலம் என்று மதுவுக்கு ஆணையிட்டான். இறுதிக் கலம் என தனக்கே சொல்லிக் கொண்டான். இந்திராணி அவனை அணுகி சினத்துடன், என்ன செய்கிறீர்கள்? உங்கள் கொடியும் கோட்டையும் விழுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அசுரப்படைகள் இங்கு வந்தணையும் என்றாள். நீ அஞ்ச வேண்டியதில்லை தேவி, என்னை வெல்ல எவராலும் இயலாது என்றான் விருத்திரன். எனக்கு எந்தை அளித்த நற்சொல் துணையிருக்கும். இந்திரனின் மின்படை ஒரு மென்மலரென என் தோளில் வந்து விழுவதை நீ காண்பாய். இந்திராணி அவன் தோளைப் பிடித்து உலுக்கி, பித்தன் போல பேச வேண்டாம். இனி உங்களுக்கு நேரமில்லை. இதோ நகரெங்கும் தேவர்கள் தாக்கப்படும் ஓசை கேட்கிறது என்றாள். இன்னொரு கலம் மது. இறுதிக் கலம் எனக்கென எதை வைத்திருக்கிறதென்று ஆவல் கொள்கிறேன். அதன்பின் நான் என் படைக்கலங்களுடன் எழுவேன் என்றான் விருத்திரன். அவள் தலையில் அறிந்து கொண்டு கண்ணீருடன் ஓடிச் சென்று உப்பரிகையில் ஏறி வெளியே பார்த்தாள். வருணகுலத்து அசுரப்படைகள் நீல நிற உடலும் எழுந்து பறக்கும் வெண்பிணரையும் கொண்ட புறவிகளில் நகருக்குள் நிறைவதைக் கண்டாள். நம் முற்றத்தில், நம் கூடங்களில் என்று நெஞ்சைப் பற்றிக் கொண்டு கூவினாள். வாரணகுடியின் அசுரர்கள் தேவர்களை தங்கள் ஒளிரும் வாள்களால் வெட்டி வீழ்த்தினர். மதுவுண்டு தெருவெங்கும் மயங்கிக் கிடந்த தேவர்கள் தங்கள் இல்லப் பெண்டிரால் உசுப்பி உந்தி எழுப்பப்பட்டு படைக்கலங்களுடன் வெளியே அனுப்பப்பட்டனர். என்ன நிகழ்கிறதென்றறியாமல் அவர்கள் வெற்றுப்போர் கூச்சலை எழுப்பினர். அக்கூச்சல் தொண்டையில் எஞ்சியிருக்கவே வெட்டுண்டும் அம்புபட்டும் விழுந்து மடிந்தனர். மடியும் கணத்தில் அவர்கள் தொலைகனவென மறந்த மானுட வாழ்க்கை மீண்டுவர திகைத்து அத்திகைப்புடன் சிலைமுகம் கொண்டனர். அமராவதியின் மாளிகைகளின் அடித்தூண்களை முட்டி இடித்தன நீலப்புறவிகள். அவை முனகியபடி விரிசலிட்டு வெண்பொழுதி கொட்ட நோய் கொண்ட யானை என முழந்தாழிட்டு கொம்புகுத்தி சரிந்தன. அவை சரிந்த போதெழுந்து நிலப்புழுதியால் நகர் பொற்திரையால் என மூடப்பட்டது. எங்கும் ஓலங்களும் கூச்சல்களும் எழுந்தன. அவற்றை வென்று வந்தணைந்தது அசுரப்படைகளின் வெற்றிக்கூவல். இந்திராணி மீண்டும் ஓடிவந்து, அரசே, எழுங்கள். அரண்மனைக்குள் நுழைந்துவிட்டது அசுரப்படை என்றாள். ஆம், நான் எழுந்தாக வேண்டும். எங்கே என் படைக்கலம் என்றான் விருத்திரன். அவள் ஓடிச் சென்று அவன் படைக்கலங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். நிலைகொள்ளா உடலுடன் அலையும் கைகளுடன் அவன் ஒளிரும் கவசங்களையும் காலணிகளையும் அணிந்து கொண்டான். நீண்ட வாளை வலக்கையிலும் சென்று திரும்பும் வேலை இடக்கையிலும் ஏந்தியபடி போருக்கெழுந்தான். அவனால் நிற்க முடியவில்லை. கால்கள் தள்ளாட அரண்மனைச் சுவரைப் பற்றிக் கொண்டான். அது திரைபோல் நெளிய நீர் வழிகிறது என்று சொல்லி அவளை நோக்கிப் புன்னகை செய்தான். சென்று போரிடுங்கள். வீரனென களம் நில்லுங்கள் என்றாள் இந்திராணி. இதோ என்று அவன் அரண்மனையின் படிகளில் இறங்கினான். நீர் வழிகிறது, ஒரு கணம் ஏன் போரிட வேண்டும் என்னும் சலிப்பு எழுந்து அவன் மேல் இனிய துயிலென பரவியது. எவருக்காக இந்நகரை நான் தூக்கி நின்றிருக்க வேண்டும்? நான் இதைப் பற்றியிருக்கிறேனா? இதில் கட்டுண்டிருக்கிறேனா? அந்த அரக்குப் பரப்பிலிருந்து தன்னை கிழித்துப் பிரித்து மெல்ல கீழிறங்கிச் சென்றான். மாமுற்றமும் களமும் ஒழிந்து கிடந்தன. காவல் நின்றிருந்த தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். வற்றிய குளத்தில் மீன்கள் இறந்து பறந்திருப்பது போல அவர்கள் கைவிட்டுச் சென்ற படைக்கலங்கள் சிதறிக் கிடந்தன. போர் முடிந்த களம் உண்டு எழுந்த பந்தி போல கொண்ட வெறுமை. களத்தில் விளைவது விஜயலட்சுமி என்று யார் சொன்னது? அவன் முற்றத்தில் இறங்கியதும் வருணன் அளித்த நீலப்புறவி மேல் நுரைவாளை வீசியபடி கிழக்கு முனையில் இந்திரன் தோன்றினான். இழிமகனே, என்று உன்னைக் கொன்று குருது சூடவே வந்தேன் என்று வஞ்சனம் உரைத்தபடி பாய்ந்து அணுகினான். அவன் புரவியின் பிடரி பறந்தது. அவன் கவசங்களில் அரண்மனையின் படிமம் அலையடித்தது. சுட்டுவிரல் சொடுக்க நான் விம்ம எழுந்த அம்பு போல இந்திரனின் அச்சொல் அவனுள் சினம் எழச் செய்தது.
காலை ஓங்கி உதைத்து அலறியபடி முன்னால் பாய்ந்தபோது விருத்திரனின் உடல் நாகமென நீண்டது. அவன் கைகள் விரிந்து கழுகின் சிறகுகளாயின. பிடரியில் செஞ்சடை விரிந்து சிம்மமுகம் கொண்டான். யானையெனப் பிளறியபடி தன் வாளை வீசி இந்திரனின் புரவியை இருதுண்டுகளாக ஆக்கினான். குருதி பெருக விழுந்து துடித்தது அது. இந்திரனின் தலைக்கவசம் ஓசையுடன் தரையில் விழுந்து உருண்டது. அவன் தலை அது என அவன் உள்ளம் களிவெறி கொண்டது. விழுந்த புரவி நிலம் தொடுவதற்குள் கால்களால் உந்திப் பாய்ந்தெழுந்து பிறிதொரு புரவி மேல் ஏறிக்கொண்டான் இந்திரன். வாளுடன் அணுகிய தன் வீரரை நோக்கி, விலகுக, இது என் போர் என்று வாளைச் சுழற்றியபடி அவன் கூவினான். விருத்திரன் அவன் புரவியை மீண்டும் துணித்தான். இந்திரன் அலைநுரைவாளுடன் பாய்ந்து விலகுவதற்குள் அவன் தோளை வெட்டியது விருத்திரன் வாள். குருது சிந்தியபடி ஓடிச் சென்று பிறிதொரு புரவியில் ஏறி தன் வாளை வீசினான் இந்திரன். அது கண்கூசும் ஒளியுடன் வந்து விருத்திரனை தாக்கியது. வெட்டுண்டு நிலத்தில் விழுந்து புரண்டு எழுந்தான். அவன் வாள் குருதியுடன் கிடந்து துடிப்பதைக் கண்டான். கவிழ்க்கப்பட்ட கலத்து நீர் என குருதி சிற்றலை எனச் சென்று சுவர்களை மோதிப் பறந்தது. குருதி வாசனை அவனை அனல் பற்றி எழச் செய்தது. வெறிக்கூச்சலுடன் கைகளால் நிலத்தை அறைந்தபடி பாய்ந்து இந்திரனின் புரவியை வெட்டினான். அலறியபடி மேலெழுந்த இந்திரன் தொடைவெட்டுப்பட்டு புழுதியில் விழ வாரணப்படைகள் பாய்ந்து அவனை அள்ளி திருப்பிக் கொண்டு சென்றன. சுவர்கள் அதிரும் பிளிரலுடன் விருத்திரன் விண்ணில் சிறகடித்தெழுந்தான். அவன் சிறகுகளின் நிழல் அமராவதியின் தெருக்களெங்கும் பரவிக் கிடந்த தேவர்களின் சடலங்களின் மேல் பறந்தலைந்தது. இந்திரன் குருதிவார அசுரர் கைகளில் கிடந்து துடித்தான். அசுரர்கள் விருத்திரனின் விரிவொரு கண்டு அஞ்சி அலறியபடி விலகி ஓடினர். சிலர் இந்திரனை இழுத்துச் சென்று இடிந்த மாளிகையின் சுவர்களுக்குள் ஒளித்தனர். மண்ணில் பல்லாயிரம் வேள்வி நெருப்புகளில் விழுந்த நெய்யால் இந்திரன் மீண்டும் குருதியுறப் பெற்றான். பொது விசையுடன் எழுந்து புரவியில் ஏறிக்கொண்டு சென்று வெளிமுற்றத்தில் நின்றான். வா வா என அரைக்கூவல் விடுத்து வாளை தூக்கினான். சிறகு காற்று விம்மலோசை எழுப்ப கழுகென அகவியபடி வந்து அவனை தாக்கினான் விருத்திரன். எம்பிப் பாய்ந்து பற்ற வந்த அவன் உக்கிரெழுந்த செதிர்கால்களை இந்திரன் வெட்டி வீசினான். நிலையெழுந்து சரிந்து சென்று மண்ணில் விழுந்து துடித்து சிறகை வீசி மீண்டும் காற்றிலேறினான் விருத்திரன். இந்திரன் வெட்டுண்ட புரவியிலிருந்து இறங்கி ஓடி அரண்மனைக்குள் சென்று தன் அரியணை மேல் அமர்ந்தான். அக்கணமே ஐராவதம் பிளறியபடி அதைக் கட்டியிருந்த சங்கிலியை உடைத்துக் கொண்டு மாமுற்றத்திற்கு வந்தது. அதன்மேல் அவன் ஏறி விண்ணிலெழுந்தான். பறந்து வந்து சூழ்ந்து விருத்திரனின் பிடரிகளை செவிகளுடன் அவன் வாள் சீவி எறிந்தது. பின் அவன் வலச்சிறகை கைகளுடன் அறிந்தது. இந்திரனின் மேல் மழையெனப் பெய்தது விருத்திரனின் குருதி. அவன் உடல் செவ்வரக்கில் முக்கிய பொன்னகை என தோன்றியது. மீண்டும் மீண்டும் விருத்திரன் இடக்கையில் ஏந்திய நீண்ட வாளால் இந்திரனை வெட்டினான். இந்திரனின் இருகால்களும் செயலற்றன. ஒற்றைக்கை துண்டாகி தசை சரடில் தொங்கியது. அவன் குருதியும் அசுரன் குருதியும் ஒன்றெனக் கலந்து பெய்து அமராவதி சிவந்தது. இடச்சிறகு மேல் வெட்டு விழ விருத்திரன் பிளறலோசையுடன் சரிந்து சென்று கிழக்கு வானில் விழுந்தான். அங்கிருந்து குருது சிதறும் ஒற்றைச்சிறகை அசைத்தபடி பறந்து திசைமடிப்புக்குள் மறைந்தான். இந்திரன் தன் வியோமயானத்தை வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டு சென்றான். வான்வெளி எங்கும் சொட்டிக் கிடந்தன குருதித் துளிகள். அதை நோக்கி தடந்தேடி அவன் விருத்திரனை துரத்திச் சென்றான். அதன்மேல் அவன் விமானம் ஊர்ந்து செல்ல செந்நிறக்கீற்றென வானில் விரிந்தது அப்பாதை. விருத்திரன் மண்ணிலிறங்கி தன் புற்றிகபுரியை தேடிச் சென்றான். அங்கே நீலக்கடல் அலைகளே நிறைந்திருக்கக் கண்டான். அவனுடைய தொல்குடியினர் சிதறி அழிந்திருந்தனர். அவர்கள் வாழ்ந்த சுவடே எங்குமிருக்கவில்லை. தன் நகர் இருந்த நிலம்மேல் அவன் தவித்தலைந்தான். மூதாதையரே, தந்தையரே, என் தோழர்களே என்று கூவினான். அலைகள் ஒன்றுமறியாத அமைதி கொண்டிருந்தன. விருத்திரன் கடல்மேல் இறங்கி ஒற்றைச் சிறகை அடித்தபடி கூவினான், என் குலமூத்தவரே, வருணரே, எனக்கு அடைக்கலமளியுங்கள். என் குலம் காக்க உதவுங்கள். வருணனின் ஓசை புயல் சுழலென எழுந்தது. ஒரு குடியில் ஒருவரே மூத்தவனாக அமைய முடியும். மூடா, இனி நானே அசுர முதல்வனும் தேவனும் ஆவேன். செல்க,
விருத்திரன் நம் தொல்குடி வேதச் சொல்லெடுத்து ஆணையிடுகிறேன். எனக்கு துணை நிற்க என்றான். நம் தொல்குடி வேதம் மானுடரின் வேதமென்றாகிவிட்டது. இக்கணம் பல்லாயிரம் வேள்விக் குளங்களில் எனக்கென அவி பெய்யப்படுகிறது. அவிகொண்டு என் உடல் ஒளிபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றான் வருணன். விண்ணில் வண்டு முரலும் ஒலி கேட்டு விருத்திரன் திரும்பி நோக்கினான். செங்குருதியால் நனைந்த வியோமயானம் ஒரு தெச்சிமலர் மொட்டு என தெரிந்தது. செங்கமலமென்றாகியது. செம்முகிலென விரிந்தது. அதன் ஒலி கேட்டு முகில்கணங்கள் பிளிரின. மலைச்சரிவுகள் முழங்கின. ஒற்றைச்சருக்குடன் விருத்திரன் திரும்பி ஓடினான். நிலைசரிந்து விழுந்தும் எழுந்தும் விரைந்து காட்டுக்குள் புகுந்தான். அவன்மேல் கிளைகள் அமைத்த பச்சை கூரை விரிய அதற்கு அப்பால் இந்திர விமானத்தின் ஓசை மணற்புயல் சருகு பரப்பில் பொழிந்தது போல் ஒலித்தது. இந்திரன் மரங்கள் சிதறித்தெறிக்க மண்ணிலிறங்கினான். நுரைவாளைச் சுழற்றி மரங்களையும் மலைப்பாறைகளையும் வெட்டிச் சிதறடித்தபடி விருத்திரனை துரத்தினான். நான் இறக்க விழைகிறேன். தவம் செய்து முழுமை கொள்ள என்னை விட்டுவிடு என்று ஓடியபடியே விருத்திரன் கூவினான். இனி பகை ஒரு துளியும் எஞ்சாது. இப்புவியளவு பழி கொண்டாலும் சரி, இனி நான் எண்ணுவதன்றி உனக்கு இருப்பில்லை என்றான் இந்திரன். விருத்திரன் விழுந்தும் எழுந்தும் ஓடிச் சென்று ஒரு மலைமேல் ஏறியபோது திறந்தவாய் என ஒரு குகையைக் கண்டான். அதற்குள் புகுந்து இருளில் மறைந்தான். அதன் வாயிலில் வந்து நின்ற இந்திரன் வாளைப்பாறை மேல் ஓங்கியறைந்து, வெளிவருக அசுரனே! வெளிவந்து உன் இறப்பை அடைக! ஊழ் முடிந்தது உனக்கு என்று அறை கூவினான். உள்ளிருந்து உருமலோசைகள் மட்டும் கேட்டன. மும்முறை அழைத்த பின் சினம் கொண்டு உருமியபடி குகைக்குள் வாளுடன் புகுந்த இந்திரன் அதன் இருளுக்குள் விழியிழந்து தடுமாறினான். இருளுக்குள் அசுரனின் பெருங்குரல் எழுந்தது. வளரும் பெருங்குகை இது. இதன் பெயர் விருத்திரம். இது என் உடல். இந்திரனே, நீ என் வாய்க்குள் நுழைந்திருக்கிறாய். எனக்கு உணவாவாய். குகையின் மேற்கூரைகள் தசைகளாகி இறுகி நெருங்கின. அதன் வெம்மையும் மென்மையும் கொண்ட கௌவலில் சிக்கிக் கொண்ட இந்திரன் தன் வாளை நிலத்திட்டு கைவிரித்து, விருத்திரனே, நான் உன் உடலுக்குள் இருப்பதனால் உன் மைந்தன். என்னைக் கொன்றால் நீ மைந்தனைக் கொன்ற பழிக்கு ஆளாவாய் என்று கூவினான். அசுரனின் பெருநகைப்பு நின்றது. குகை ரீங்கரித்தது. பின் பெருமூச்சு விட்டது. சுவர்கள் பிதுங்கி சேரன வந்து அவனை உந்தி வெளித்தள்ளின. ஒரு சிறு குகைவாயினூடாக இந்திரன் உடலெங்கும் நிலச்சேற்றுடன் பிதுங்கி வெளிவந்து விழுந்தான். குகைக்குள்ளிருந்து முழங்கும் குரல் நலம் சூழ்க்க, மைந்தா என்று ஒலித்தது. அவன் புரண்டு எழுந்து, கொன்று செல்க படைக்கலமே என தன் நுரைவாளை குகைக்குள் வீசினான். அந்நெஞ்சிருப்பது எங்கென்று நீ அறிவாய். குருதி கொள்க என்று கூவினான். குகையிருளுக்குள் விருத்திரன் அலறல் எழுந்தது. அவன் வாழ்த்துக் குரலெழுந்து திசை நாடிச் சென்ற வாள் நெஞ்சில் பாய்ந்து வெட்டி உள்ளே சென்றது. மைந்தா என்று அலறியபடி விருத்திரன் விழுந்து இருளுக்குள் சென்று கொண்டே இருந்தான். அந்த ஒலி நெடுந்தொலைவுக்கு அப்பால் மேலும் அப்பால் என ஒலித்தது. ஓய்ந்தபின் குகை ஆம் 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 என கார்வை மீட்டியது. இந்திரன் மலையிலிருந்து இறங்கி வந்து திரும்பி நோக்கினான். 4 முகம் கொண்ட அம்மலையின் முகங்கள் அனைத்தும் ஊழ்கத்திலாழ்ந்திருந்தன. அவன் அதை நோக்கியபடி அங்கே நின்றிருந்தான். பெருமூச்சுடன் திரும்பும்போது அங்கே நாரதர் தோன்றினார். மீண்டும் நீ வென்றாய். உன் நகரும் கொடியும் முடியும் இருள் மீண்டன. நீ வாழ்க என்றார். ஆம் என அவன் சோர்வுடன் சொன்னான். உன் சோர்வை அறிகிறேன். ஆம், முறைப்படி நீ விருத்திரனின் மைந்தன் என்றானாய். மைந்தனாக ஆன பின்னர்தான் உன் அலைப்படைக்கலம் இலக்கடைந்தது என்றார். அவன் தன் கைகளை தூக்கிப் பார்த்தான். மெய், அவை தந்தையின் குருதி கொண்டுள்ளன. ஆனால் இது உன் கடன். எனவே இப்பழியும் உன் பொறுப்பே. அதை சுமந்தாக வேண்டும் என்றார் நாரதர். மெய்தளர்ந்து குரலெழிந்து, நான் என்ன செய்ய வேண்டும் நாரதரே என்றான் இந்திரன். தாதைப்பழி தீர்க்கும் தூய நீர்ச்சுனைகளிலாடுக. மும்முறை அக்குருதியை நீ கழுவியாக வேண்டும். உன் எதிரியின் குருதியை ஒருமுறை, உன் தந்தையின் குருதியை மறுமுறை.
மறைதேர்ந்த மெய்யறிவனின் குருதியை 3ஆம் முறை என்றார் நாரதர். அதன்பின் உன் தந்தைக்கு ஆண்டுதோறும் நீர்க்கடன் செய்க. அவர் அருளும் நற்சொல் உன்னுடன் திகழும். நீராடி தூய்மை பெற்று நோன்பிருந்து உளமொழிந்து மீண்டும் அரச தோற்றத்தில் இந்திரன் அமராவதிக்கு மீண்டபோது அவன் விட்டு வந்த தோற்றத்தில் இந்திராணி காத்திருந்தாள். அணிகலுங்க அவனை அணுகி கனிந்த விழிகளுடன் வருக அரசே, இந்நகர் தங்கள் காலடிகளுக்காக காத்திருக்கிறது என்றாள். அவன் தன் செல்வங்களை மாளிகைகளை நகரைக் கொடிகளை நோக்கினான். ஒரு கணத்தில் சிறு துளியில் அனைத்தும் எவருடையவோ தனவுதான் என்னும் உளமயக்கை அடைந்தான். முனிவர் வாழ்த்தி அரிமலர் சொரிய வேதமொலிக்க வெந்நீர் பொழிந்து நெறிநின்றோர் அழைத்துச் சென்று இந்திரனை அரியணை அமர்த்தினர். இந்திராணியிடம் அமர அவன் அத்துலாமயத்தில் அமர்ந்தான். மண்ணில் வேள்விகள் பெருகின. அவிசுரிந்து தேவர்களைப் பெருக்கினர் மானுடர். மீண்டும் தேவபுரி பொலிவு கொண்டு எழுந்தது. அதன் மேல் இந்திரனின் மின்கொடி பறந்தது. விருத்திரன் உள்ளே சென்று மறைந்த குகைவாயில் அது என்று என்னிடம் கபாலர் சொன்னார் என்றான் பிரசண்டன். அவர் உள்ளே சென்று மறைந்தபின் அக்குகை 108 நாட்கள் விம்மலோசை எழுப்பிக் கொண்டிருந்தது. அவ்வோசையை மலைக்காடுகளுக்குள் ஒளிந்து வாழ்ந்த அசுரகுடிகள் கேட்டன. அவர்கள் முழவுகளை முழக்கியபடி பூசகர் தலைமையில் அக்குகையை தேடி வந்தனர். குகை வாயிலில் இருந்து குருதி வழிந்து அரக்கு போல அலையலையாக இறங்கியிருப்பதைக் கண்டனர். வெறியாற்றெழுந்து முதுபூசகர் அது விருத்திரன் மறைந்த படுகளம் என்று உரைத்தனர். அங்கே அவரை தெய்வமாக்கி வழிபட்டனர். பின் அவர்களில் ஒரு சிலர் மேலே அக்குருதிப் பரப்பை கடந்து சென்று நோக்கியபோது குகை முகப்பில் பாறைச் செதுக்கு என தெரிந்த விருத்திரனின் முகத்தைக் கண்டடைந்தனர். மூதாதையைக் கண்டு முதற்பூசகன் கைகால்கள் இழுக்க விழுந்து வாய்நுரை கொள்ள துடித்தான். முழவு மீட்டி குரவையிட்டு அவன் காலடியில் தங்கள் குலமைந்தரை வைத்து வணங்கினர். மூதாதையின் குருதியைத் தொட்டு நெற்றியிலணிந்து வழிபட்டனர். விருத்திரனின் குருதி அந்த மலையின் 3 குகை வழிகளினூடாக வழிந்து மலையடிவாரத்தில் இறங்கி அங்குள்ள 3 சுனைகளில் தேங்கியது. அங்கமலதம், மலஜம், கருஷம் என அச்சுனைகள் அழைக்கப்பட்டன என்று பிரசண்டன் சொன்னான். நான் அச்சுனைகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். விருத்திரனைக் கொன்ற பழுதேற இந்திரன் வந்து அந்தச் சுனைகளில் நீராடி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டான் என்கிறார்கள் தொல்கதை சொல்லிகள். முன்பு ராகவராமன் காடேகிய போது விஸ்வாமித்திர முனிவருடன் அங்கே சென்று நீராடி குலப்பழை களைந்ததாக தொல்காவியம் சொல்கிறது. ஆம், நானும் அதைக் கேட்டிருக்கிறேன். இங்கிருந்து 4 நாட்கள் வழிநடை தொலைவில் உள்ளன அந்த சுனைகள் என்று பிரசாந்தர் சொன்னார். முதல் சுனையாகிய அங்கமலதம் மானுடர் நீராடுவது. கலங்கலான செந்நீர் அதில் தேங்கியிருக்கும். அதன் கரைச்சேறு செந்நிறம் போலிருக்கும். 2வது சுனையாகிய மலஜம் சற்று பெரியது. அது தேவர்களுக்குரியது. அதில் செந்நிற நிறம் மிதக்கும். அதன் சேற்றுக்கு குருதி மணம் உண்டு. அதற்கப்பாலுள்ள கருஷம் கரிய நிறமுடையது. கருநிறச்சது பால் சூழப்பட்டது. அந்நீரைக் கையில் அள்ளி நோக்கினால் குருதி போல சிவந்திருக்கும். அது அசுரர்களுக்குரியது. இளவேனிற்காலத்தில் வேதியர் சிறு கூட்டங்களாக காட்டுக்குள் சென்று அங்கமலத்தின் கரையில் மூதாதையான விருத்திரனுக்கு நீத்தார்கடனும் பழிநீங்கு பூசனைகளும் செய்கிறார்கள். அப்போது பித்ருவனம் என்னும் அந்தக் காடு முழுக்க அனைத்து மரங்களும் அனல் கொண்டது போல செந்நிற மலர்களால் நிறைந்திருக்கும். புதர்களும் சிறு செடிகளும் கூட குருதி நிறப் பூக்களையே கொண்டிருக்கும். செங்காந்தள் மலர்களாலும் குங்கும செந்தூர செங்களப விழுது கலவையாலும் விருத்திரனை பூசனை செய்வார்கள். இளங்கள்ளும் தேனும் கலந்து நெய்யுடன் அவியலிடுவார்கள். கலைமான், இளம்பன்றி, வெள்ளாட்டு ஊன்களைக் கலந்து எரியூட்டுவர். பலிவிலங்கின் குருதி கலந்த சோரே அவிமிச்சமென அழைக்கப்படும். அந்த மகாபராத வேள்வி இரவும் பகலும் இடைவிடாது நிகழும். மழை விழுந்து வேள்வித்தீ அணையுமென்றால்தான் அப்படையலை விருத்திரன் ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். அதுவரைக்கும் வேள்வியாளர்களும் வருகையாளர்களும் உணவோ நீரோ கொள்வதில்லை. ஒரு பொழுது உண்டு 7 நாட்கள் நோன்பிருந்து 12 நாட்கள் நடந்து அங்கு வந்து சேர்ந்தவர்கள் அவர்கள். நான் சென்ற அன்று 7வது நாளாக வேள்வி நிகழ்ந்து கொண்டிருந்தது. 108 அந்தணர் வேள்விகளைச் செய்ய 1000 பேருக்கு மேல் அங்கே கூடியிருந்தனர்.
வேள்விப்புகை எழுந்து மேலே சென்று முகிலை தொட்டிருந்தது. பலர் சோர்ந்து ஆங்காங்கே படுத்துவிட்டனர். அன்று உச்சிப்பொழுதில் காட்டின் வெப்பம் கூடிக் கூடி வந்தது. அனைத்து இலைகளும் வாடியவை போலிருந்தன. வாடிய இலைமணம் கொண்ட வறண்ட காற்று சுற்றி வந்தது. அவ்வப்போது அங்கே வந்து மக்களைக் கண்டு திகைத்து திரும்பி ஓடிய உடம்புகளின் கண்களில் வெப்பத்தின் துயரம் தெரிந்தது. பெருமூச்சு விட்டுக்கொண்டு வியர்வையை மீண்டும் மீண்டும் துடைத்தபடி காத்திருந்தோம். எப்போதாவது காட்டின் உயிர்ப்பு என மெல்லிய காற்று வந்து தொட்டபோது இனிய நினைவு ஒன்று எழுந்தது போல உடல் சிலிர்த்தது. விடாய்கொண்டு உடல் சோர்ந்து நானும் ஒரு பாறை மேல் அமர்ந்துவிட்டேன். அப்போது குரல்கள் வெடித்தெழுந்தன. புலியோ யானையோ வந்துவிட்டதென்று உணர்ந்து எழுந்து நின்று நோக்கியபோது என் தோளில் ஒரு நீர்த்துளி விழுந்தது. அதிர்ந்து உடல் சிலிர்க்க நோக்குவதற்குள் மூக்கில் ஒன்று, இன்னொன்று மார்பில். கையால் தொட்டு நோக்கினேன். அவை செந்துளிகள். குருதி போலவே விரல்கள் நடுவே பசையாக ஒட்டின. மேலே நோக்கியபோது மலைகளுக்கு அப்பாலிருந்து முகில்குவை ஒன்று வந்து அப்பகுதியை மூடியிருப்பதைக் கண்டேன். சுனைநீரில் முகிலின் முழுவடிவை காண முடிந்தது. அது ஒரு முகமென நான் எண்ணிக்கொண்டேன். சற்று நேரத்திலேயே மழை பொழிந்து வேள்வித்தீ முற்றணைந்தது. வேள்விக்கு அமர்ந்திருந்த வைதிகர்கள் அவிமிச்சத்தையும் சாம்பலையும் மலர்களையும் சிறு சுடுமண் கலங்களில் எடுத்துக்கொண்டு சுனையில் இறங்கி அதை நீரில் விட்டுவிட்டு மும்முறை மூழ்கி நீராடி எழுந்தனர். நீரின் செவ்வலைகள் எழுந்து செஞ்சேற்றை நக்கியபடி வளைந்தன. கூடி நின்ற அனைவரும் விருத்திரனே, விரிபவனே, மூத்தவனே, தந்தையே, வாழ்த்துக எங்களை என்று கூவியபடி நீரில் இறங்கி மூழ்கி நீராடினர். பலர் அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன் என்றார் பிரசாந்தர். நானும் அன்று அழுதேன். அது பசியாலும் விடாயாலும் வந்த அழுகையாகக் கூட இருக்கலாம் என்றான் பிரசண்டன். பிரசாந்தர் தலையை மட்டும் அசைத்தார். கருஷத்தில் அசுரகுடிகளின் மாமத நீராட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன் என்றான் பிரசண்டன். பெயல் பொழிந்து காடு மூடியிருக்கும் கார்காலத்தில் முதல் நிலவு அன்று தேவர்கள் வந்து இறங்கி மலஜம் என்னும் சுனையில் நீராடுவார்கள் என்று சொல்கிறார்கள். தொலைவில் மலையுச்சிகளில் நின்று நோக்கினால் தேவர்கள் நீராடும் அலைவளையங்களை அச்சுனை நீரில் காண முடியும். குளிர்காலத்தில் கார்த்திகை கருநிலவில் அசுரர்கள் கருஷமென்னும் சுனையில் நீராடுவார்கள். கார்த்திகை முழுக்க அவர்கள் குலங்களாக கிளம்பி காட்டு வழியில் நடந்து வந்து அச்சுனையருகே சிறு குடில்கள் கட்டி தங்குவார்கள். அங்கேயே காயும் கனியும் ஊனும் தேனும் உண்டு வாழ்வார்கள். பகலும் இரவும் விருத்திரனின் புகழ் பாடும் தொல்பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். இரவில் நெருப்பிட்டு அதைச் சூழ்ந்து அமர்ந்து பலியுணவை சுட்டு உண்டபடி கள்ளருந்தி நடனமிட்டபடி காத்திருப்பார்கள். அசுரகுலங்கள் வந்து பெருகிக் கொண்டே இருக்கும். 108 தொல்குடியினர் அவர்கள். ஒரு குடியிலிருந்து ஒருவரேனும் வந்தாக வேண்டுமென்பது நெறி. ஆனால் ஒவ்வொரு முறையும் சில குலங்கள் மறைந்துவிட்டிருப்பதையே காண்பார்கள். ஒவ்வொரு குலமாக அணுக அணுக கூச்சலிட்டபடி ஓடிச் சென்று அள்ளித் தழுவி கண்ணீர் உகுப்பார்கள். அன்னையர் அள்ளி மடியிலமர்த்திக் கொள்ள தந்தையர் தலை தொட்டு வாழ்த்துவார்கள். குலங்கள் ஒன்று சேரும் விழவுகளில் ஒன்று அது. கருநிலவு நாளன்று பொழுது திகைந்ததும் குலப்பூசகர் எழுந்து சென்று அங்கிருக்கும் காலமஸ்தகம் என்னும் பாறை மேல் ஏறி நின்று தன் இடையிலிருக்கும் கொம்பை எடுத்து மும்முறை பிளறலோசை எழுப்புவார். அனைத்து அசுரர்களும் ஆண் பெண் மைந்தரெனப் பிரிவின்றி நீரில் பாய்ந்து நீராடுவார்கள். அது ஒரு கட்டிலா களியாட்டு. சேற்றில் விழுந்து புரள்வார்கள். ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டும் தழுவியும் துள்ளி மறிவார்கள். தோள் பெருத்தோர் மல்லிடுவார்கள். சில தருணங்களில் அது போரின்றே ஆகும். சிரிப்பும் அழுகையும் பின்னர் காமமென ஆகும். உடலிணைந்து சேற்றுக்குள் திளைப்பார்கள். கருஷத்தின் கரையில் அனைத்து பெண்களும் கருவுற்றாக வேண்டுமென்பது நெறி. அச்சுனையின் நீரின் ஒரு துளி உடலில் பட்டால் கூட விருத்திரனின் மைந்தர்கள் பெண்ணுக்குள் முளைவிடுவார்கள் என்று பாடல்கள் சொல்லின. அன்று நான் கரையமர்ந்து நோக்கியிருந்தேன். அவர்களில் ஒருவனல்ல நான் என்று என்னை உணர்ந்தேன். என் மொழி மட்டும் அவர்களுக்கும் உரியது. எனவே அவர்கள் ஓய்ந்து களைத்து கரை நீந்தி வந்து காடுகளுக்குள் ஆங்காங்கே விழுந்து உறங்கத் தொடங்கியபோது ஒவ்வொரு முகமாக சென்று நோக்கினேன். மலர்ந்தவை, துயர்கொண்டு தணிந்தவை.
பின் என் முழவை எடுத்து அவர்களைப் போற்றிப் பாடலானேன் என்றான் பிரசண்டன். அந்தப் பாடலை பல்லாண்டு காலம் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதை பிறரும் பாடலாயினர். பின்னர் குப்த சந்திரசூடரின் விருத்திர பிரபாவத்தில் சமாப்தி பாடலாக அதை கேட்டேன். பொய்யான தன்னிகழ்ச்சி கலந்த சிரிப்புடன் அதை பாடிய குணதனிடம் சொன்னேன். அப்பாடலை பாடியவன் அழிவற்றவன், அவன் என்றுமுள்ள ஒன்றின் நாக்கு என. ஆம் என்று அவன் சொன்னான் என்றான் பிரசண்டன். பிரசாந்தர் அது உண்மை சூதரே என்றார். அவர்கள் மெல்ல புரண்டு மல்லாந்து படுத்தனர். பிச்சாண்டவர் குனிந்து நீரெழுந்த குவையை குச்சியால் கிளறினார். இவர் எதையாவது கேட்கிறாரா என்றார் பிரசாந்தர். நான் பார்த்தது முதல் இப்படித்தான் இருக்கிறார். இவருக்குள் வேறு குரல்கள் ஒலிக்கின்றன போலும் என்றான் பிரசண்டன். நெருப்பு எஞ்சியிருக்கிறதா என்று பிரசாந்தர் கேட்டார். இல்லை, அணைந்து விட்டதென்று நினைக்கிறேன் என்றான் பிரசண்டன். ஆனால் நெருப்பு குகைக்குள் வந்த காற்றால் ஊதப்பட்டு மீண்டும் கண்விழித்தது. எளிதில் அணைவதில்லை. இவை காட்டு விறகுகள் என்றார் பிரசாந்தர். பிரசண்டன், அந்தணரே, அங்கே விருத்திரனை வழுத்தி அந்தணர் ஓதிய வேதம் எது? அசுரர்களின் வேதமா அன்றி அந்தணர் வேதமா என்றான். வேதம் கங்கை போன்றது. அது ஊறிவரும் மலைகளை இதுவரை மானுடர் ஒருமுறையேனும் நோக்கியிருக்க மாட்டார். இனி என்றும் அதை முழுக்க நோக்கப் போவதுமில்லை என்றார் பிரசாந்தர்.